அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஃப்தலு ஸலாத்தி வஅத்தம்மு தஸ்லீம் அலா நபீனா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். முத்தமிமத்துல் அஜ்ருமியா என்ற கிதாபினுடைய பாடத்தொடரில் ஏராபினுடைய அடையாளங்களையும் ஏராபி செய்யப்படக்கூடிய களிமாக்களையும் ஏராபினுடைய அடையாளங்களை பற்றிய வகைகளை நாங்கள் முந்தைய பாடங்களிலே கற்றுக்கொண்டோம். அந்த அடிப்படையில் இறுதியாக ஏராபினுடைய அடையாளங்களை பற்றி சில விடயங்களை தெரிந்து கொண்டோம். அதில் முசனிஃப் ரஹிமுல்லா அவர்கள் கூறுவதை பார்ப்போம். ஃபஸ்லுன், இது ஒரு பாடமாகும். ஜமீஉ மா தகத்தம, முந்தியவை அனைத்தும், மினல் முஅரபாத்தி, ஏராப் செய்யப்படக்கூடியவைகளில் நின்றும் முந்தியவை அனைத்தும், அதாவது அனைத்து ஏராப் செய்யப்படக்கூடியவைகளும் கிஸ்மானி, இரண்டு வகைப்படும் என்றால், கிஸ்முன் யுஅரபு பில் ஹரகாத்தி, ஹரக்கத்துகளை கொண்டு ஏராப் செய்யப்படக்கூடிய ஒரு பிரிவு. வகிஸ்முன் யுஅரபு பில் ஹுரூஃபி, ஹர்ஃபுகளை கொண்டு ஏராப் செய்யப்படக்கூடிய ஒரு பிரிவு. ஃபல்லதி யுஅரபு பில் ஹரக்காத்தி, ஹரக்கத்துகளை கொண்டு ஏராப் செய்யப்படக்கூடியது. அர்பாத்து அன்வாயின், நான்கு வகைகள் இருக்கின்றன என்றால், அலிஸ்முல் முஃப்ரது வஜம்உ தக்சீரி வஜம்உல் முஅன்னசி சாலிமு வல்ஃபிஅலுல் முதாரிஉ அல்லதி லம் யத்தஸில் பி ஆஹிரிஹி ஷைஉன். முஃப்ரதான இஸ்ம், ஜம்உ தக்சீர், முஅன்னசுடைய சாலிமான ஜம், இறுதியில் எந்த ஒன்றும் சேராத முதாரியான ஃபியல். வக்குல்லுஹா, இவைகள் அனைத்தும் துர்ஃபஉ பில் தம்மத்தி, தம்மத்தை கொண்டு ரஃபும், வதுன்ஸபு பில் ஃபத்ஹத்தி, ஃபத்ஹத்தை கொண்டு நஸ்பும், வதுஹ்ஃபது பில் கஸ்ரத்தி, கஸ்ராவை கொண்டு ஹஃப்லும், வதுஜ்ஸமு பிஸ் சுகூனி, சுகூனை கொண்டு ஜஸ்மும் செய்யப்படும். வஹரஜ அன் தாலிக, அதை விட்டும் வெளியாகிவிட்டது, அதாவது நஸ்புடைய நிலையில் ஃபத்ஹா, ரஃபுடைய நிலையில் தம்மா, ஜருடைய நிலையில் கஸ்ரா, ஜஸ்முடைய நிலையில் சுகூன் என்ற அந்த அடிப்படையான நிலையை விட்டும் வெளியாகிவிட்டது. சலாசத்து அஷ்யா, மூன்று விடயங்கள் வெளியாகிவிட்டன என்றால், அலிஸ்முல்லதி லா யன்ஸரிஃபு, சர்ஃப் பெறாத இஸ்ம், அதாவது கைரு முன்சரிஃபான இஸ்ம், முஃப்ரதன் கான அவ் ஜமா தக்சீரின், முஃப்ரதாக அல்லது ஜம்மு தக்சீராக இருக்கும் நிலையில் கைரு முன்சரிஃபான இஸ்ம். ஃபஇன்னஹு யுஹ்ஃபது பில் ஃபத்ஹத்தி, அது ஃபத்ஹாவை கொண்டு ஜர்ரு செய்யப்படும். மாலம் யுலஃப், அது இலாஃபத் செய்யப்படாமல் இருக்கும் காலமெல்லாம். அவ் ததுஹுல் அலைஹி அல், அலிஃப்லாம் அதிலே நுழையாமல் இருக்கும் காலமெல்லாம். வஜமுல் முஅன்னதி சாலிமு, மேலும் முஅன்னஸ் சாலிம் ஜமுமாகும். ஃபஇன்னஹு, நிச்சயமாக அது யுன்சபு பில் கஸ்ரத்தி, கஸ்ராவை கொண்டு நஸ்பு செய்யப்படும். வல் ஃபியலுல் முதாரிஉல் முஅத்தல்லுல் ஆஹிரு, கடைசி முஅத்தல்லான முதாரியான ஃபியல். ஃபஇன்னஹு யுஜ்ஸமு, அது ஜஸ்ம் செய்யப்படும். பிஹதுஃபி ஆஹிரிஹி, அதனுடைய இறுதி ஹதுஃப் செய்வதை கொண்டு ஜஸ்ம் செய்யப்படும். தகத்தமத் அம்சிலத்து தாலிக, அதனுடைய உதாரணங்கள் முந்திவிட்டன. அது யுஅரபு பில் ஹுரூஃபி, ஹர்ஃபுகளை கொண்டு ஏராப் செய்யப்படக்கூடியவைகள் அர்பாத்து அன்வாயின், நான்கு வகைகள் இருக்கின்றன. வஹி, அவைகள் அல் முசன்னா வ மா ஹுமில அலைஹி, முசன்னாவும் அதன் மீது சுமத்தாட்டப்பட்டவைகளும். வஜம்உல் முதக்கரி சாலிமு வ மா ஹுமில அலைஹி, முதக்கருடைய சாலிமான ஜம்மும் அதன் மீது சுமத்தாட்டப்பட்டவைகளும். அல் அஸ்மாஉ சித்தத்து அல் அம்சிலத்துல் ஹம்சத்து. ஃபஅம்மல் முசன்னா, முசன்னாவை பொறுத்தவரையில் ஃபயுர்ஃபஉ பில் அலிஃபி, அலிஃபை கொண்டு ரஃபு செய்யப்படும். வயுன்சபு வைஜர்ரு பில் யாய், யாவை கொண்டு நஸ்பும் ஜர்ரும் செய்யப்படும். தஸ்னியாவில் நஸ்பு ஜர்ருடைய நிலைமையில் வரக்கூடிய யா எப்படி இருக்கும்? அல் மஃப்தூஹி மா கபிலஹா, அதற்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்ஹ் செய்யப்பட்ட. அல் மக்சூரி மா பஅதஹா, அதற்கு பின்னால் உள்ள ஒன்று கசர் செய்யப்பட்ட யாவை கொண்டு நஸ்பும் ஜர்ரும் செய்யப்படும். பொதுவாக தஸ்னியாவுடைய நூன் கசர் செய்யப்பட்டிருந்தாலும் அதை ஃபத்ஹ் செய்யப்பட்டும் லம்மு செய்யப்பட்டும் பிரயோகிக்கப்படக்கூடிய இரண்டு லுகாக்கள் இருக்கின்றன. எனவே கலமுன் கலமானி என்று தஸ்னியாவாக சொல்லப்படக்கூடியது கலமான கலமானு என்றும் சொல்லப்படுவதுண்டு. வஉல்ஹிக பிஹி, அதனுடன் சேர்க்கப்பட்டுள்ளது. இஸ்னானி வஸ்னத்தானி வசிந்தானி முத்லகன், இஸ்னானி இஸ்னத்தானி சிந்தானி என்ற சொற்கள் பொதுவாக சேர்க்கப்பட்டுள்ளன. அதாவது இஸ்னானி இஸ்னத்தானி என்று தனியாக வந்தாலும் சரி, அல்லது இஸ்னா ஆஷர இஸ்னத்தா ஆஷர என்று இன்னொரு சொல்லுடன் சேர்க்கப்பட்டு வந்தாலும் சரி, இஸ்னானி இஸ்னத்தானி என்பதும் தஸ்னியாவுடன் சேர்க்கப்பட்டுள்ளது. வக்கிலா வக்கில்தா, மேலும் கிலாவும் கில்தாவும் சேர்க்கப்பட்டுள்ளது. பிஷரத்து இதாஃபத்திஹிமா இல தமீரி, தமீரின் பக்கம் அவ்விரண்டும் இதாஃபத் செய்யப்பட வேண்டும் என்ற நிபந்தனையை கொண்டு கிலாவும் கில்தாவும் சேர்க்கப்பட்டுள்ளது. நஹு ஜாஅனி கிலாஹுமா வ கில்தாஹுமா வரஐத்து கிலைஹிமா வ கில்தைஹிமா
ஒமரர்த்து பி கிளைஹிமா வக்கீல் தைஹிமா. ஃபஇன் உதீஃபா இலல் லாஹிரி, லாஹிரின் பக்கம் இதாஃபத் செய்யப்படுமானால் கானா பில் அலிஃபி ஃபில் அஹ்வாலி சலாசதி, 3 நிலைகளிலும் அலிஃபை கொண்டதாகவே இருக்கும். ஒகான யாராபுமா, அவ்விரனுடைய யாராபும் கல் மக்சூரி, மக்சூரான இஸ்மை போன்று இருக்கும். பிஹரக்கத்தின் முகத்தரத்தின் ஃபி தில்கல் அலிஃபி, அந்த அலிஃபிலே தக்தீரிடப்பட்ட ஹரக்கத்தை கொண்டுள்ள மக்சூரான இஸ்மை போன்று ஆகிவிடும். அது நஹவு ஜாஅனி கிலர் ரஜுலைனி வக்கில் தல் மர்அத்தைனி, ரஐத்து கிலர் ரஜுலைனி வக்கில் தல் மர்அத்தைனி, அமரர்த்து பி கிலர் ரஜுலைனி வக்கில் தல் மர்அத்தைனி. ஜம்முல் முதக்கரி சாலிமும், முதக்கர் சாலிம் ஜம்மை பொறுத்தவரையில் ஃபயுர்ஃபாவு பில் வாவி, வாவை கொண்டு ரஃபு செய்யப்படும். மொயின்சபு வை ஜர்ரு பில் யாஇ, யாவை கொண்டு நஸ்பும் ஜர்ரும் செய்யப்படும். ஜம்முல் முதக்கர் சாலிம் வரக்கூடிய யா எவ்வாறு இருக்கும்? அல் மக்சூரி மா கபிலஹா, அதற்கு முன்னாளில் ஒன்றுக்கு கசர் செய்யப்பட்டிருக்கும். அல் மஃப்தூஹி மா பாய்தஹா, அதற்கு பின்னாளில் ஒன்று ஃபதஹ் செய்யப்பட்ட யாவை கொண்டு நஸ்பும் ஜர்ரும் செய்யப்படும். வ உல்ஹிக பிஹி, அதனுடன் சேர்க்கப்பட்டுள்ளது என்று சொல்லிவிட்டு முஸன்னிஃப் ரஹிமுல்லா அவர்கள் ஜம்முல் முதக்கர் சாலிமுடன் சேர்க்கப்பட்ட சில விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள். இங்கே அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்தை 4 வகைகளாக பார்க்கலாம். ஒன்று அஸ்மா உ ஜுமூஇன் லா வாஹித லஹா மின் லஃப்லிஹா, முஃப்ரதே இல்லாத சொற்கள், அதாவது ஜெம்மாக இருக்கின்றது ஆனால் அதனுடைய வார்த்தையிலே முஃப்ரத் இல்லாதவைகள். அதில் ஒன்று உலு, உல்ஹிக பிஹி உலு, உலு என்பது அதனுடன் சேர்க்கப்பட்டுள்ளது. உலு என்றால் உடையவர்கள் என்ற கருத்து, உலுல் இல்மி, அறிவுடையவர்கள் என்பதை போன்று. இது அடிப்படையிலே து என்ற சொல்லினுடைய பன்மையை போன்று இருக்கின்றது. உலு என்பதனுடைய அந்த வார்த்தையிலே முஃப்ரத் இல்லை என்பதனால் இது முல்ஹகுன் பிஜமைல் முதக்கரி சாலிம். வ ஆலமூன, ஆலமூன என்ற சொல்லும் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த ஆலமூன் என்ற சொல்லை பொறுத்தவரையிலே வெளிப்படையாக ஆலமுன் என்ற சொல்லினுடைய பன்மையை போன்று இருக்கின்றது. ஆனால் பொதுவாக பன்மையை பொறுத்தவரையிலே அதனுடைய முஃப்ரதை விட அதிகம் கருத்தை கொண்டதாக இருக்க வேண்டும். கலமுன் என்றால் ஒரு பேனை என்றால், அக்கலாமுன் என்று சொல்லும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட, அதுவும் 2க்கு மேற்பட்ட பேனைகளை அது குறிக்கும். ஆனால் ஆலமுன் என்ற சொல்லை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்து விடயங்களுக்கும் ஆலமுன் என்று, அகிலம் என்று சொல்லப்படும். ஆனால் ஆலமூன என்பது உயர்தினையை மாத்திரம் குறிக்கக்கூடியது. எனவே முஃப்ரதை விட ஜம்மிலே கருத்து குறைவாக இருப்பதனால் இதனை ஜம்முல் முதக்கர் சாலிமுடன் சேர்க்கப்பட்டதாக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது ஆலமுன் என்பது லைஸ பி ஆலமின் வலா சிஃபத்தின், இது அலமாகவோ சிஃபத்தாகவோ இல்லை என்பதை அடிப்படையாக வைத்தும் முதக்கர் சாலிஞ்சமுடன் சேர்க்கப்பட்டதாக வைத்துக்கொள்ளலாம். அதே போன்று வைஷ்ரூன மா பாதஹு மினல் உகூதி இலத்திசைன, இஷ்ரூன என்ற சொல்லும் அதுக்கு பின்னால் 90 வரைக்கும் உள்ள, 90 வரைக்கும் உள்ள எண்ணிக்கைகளும் சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது இஷ்ரூன, சலாசூன, அர்பூன, ஹம்சூன, சித்தூன, சபூன, சமானூன, திஸ்ஊன ஆகிய சொற்களும் சேர்க்கப்பட்டுள்ளது. காரணம் லா வாஹித லஹு மின் லஃப்லிஹி, அதனுடைய சொல்லிலிருந்தே அதற்கு முஃப்ரது இல்லை. 2வது வகை ஜுமூ தக்சீரின், சில ஜம்மு தக்சீர்கள். அவைகளில் ஒன்று அரதூன, அரதூன என்ற சொல். இந்த சொல்லை பொறுத்தவரை அர்துன் என்ற சொல்லினுடைய ஜம், இது சாலிமான ஜம் என்று சொல்ல முடியாது. காரணம் முஃப்ரதிலே அர்துன் என்ற ராவுக்கு சுக்கூன் இருக்கின்றது. ஜம்மாகின்ற பொழுது அரதூன என்று ஃபதஹ் மாறிவிடுகின்றது. எனவே இது முதக்கர் சாலிம் ஜம்முடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜம்மு தக்சீர் ஆகும். அதே நேரத்தில் இது ஒரு முஅன்னஸான சொல்லாக இருக்கின்றது. அதே போன்று கைரு ஆகிலான சொல்லாகவும் இருக்கின்றது. வசினூன வபாபுஹு, சினூனையும் அதனுடைய பாபும், அதாவது அதை சார்ந்தவைகளும். இந்த சொற்களை பொறுத்தவரையில் சினத்துன், ஐலத்துன், ஐஸத்துன், சுபத்துன் என்று சில சொற்கள் இருக்கின்றன. இவைகள் அடிப்படையிலே அவைகளுடைய லாம் கலிமாக அது செய்யப்பட்டு அதற்கு பகரமாக தா சேர்க்கப்பட்டுள்ளது. 3வது வகை ஜுமூ தஸ்ஹீஹின் லம் தஸ்தோஃபி ஷுரூத்த, நிபந்தனைகளை பூர்த்தியாகி கொள்ளாத சில சஹிஹான ஜம்முகள். அதாவது அஹ்லூன என்ற சொல்லை உதாரணம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது லைஸ பி ஆலமின் வலா சிஃபத்தின், இது அலமாகவோ சிஃபத்தாகவோ இல்லை. அதே போல் வாபிலூன, வாபிலூன் என்ற சொல், வாபிலூன் என்றால் அல் மத்தருல் கசீர், அடர்ந்த மலைக்கு சொல்லப்படும்.
இதுவும் லைஸ பி அலமின் வலா சிஃபத்தின், இது அலமாகவோ சிஃபத்தாகவோ இல்லை. 4வது வகை, ஏற்கனவே ஜெம்மாக இருக்கக்கூடிய ஒரு சொல்லை ஒருவருக்கு பேராக வைக்கப்படுவது அல்லது ஒரு பொருளுக்கு பேராக வைக்கப்படுவது. அதுக்கு உதாரணமாக ஐல்லியூன் என்ற சொல்லை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இது ஆலல் ஜன்னா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த இடம். ஐல்லியுன் என்ற சொல்லினுடைய ஜெம் ஐல்லியூன. ஜம்முல் முதக்கர் சாலிமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சொல் ஒருவருக்கு பேராக வைக்கப்படுமாக இருந்தால் அது லஃப்திலே ஜம்மாக இருந்தாலும் அது ஒரு நபருக்கு அல்லது ஒரு பொருளுக்கு குறிப்பிடப்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதுவும் முதக்கர் சாலிம் ஜம் என்று சொல்லாமல் ஜம்முல் முதக்கர் சாலிமுடன் சேர்க்கப்பட்டது என்று சொல்லுவோம். இப்போது முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உதாரணங்களை சொல்லியிருக்கிறார்கள். அது நஹ்வு வலா யத்தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி அய்யுது உலில் குர்பா. வலா யத்தலி உலுல் ஃபத்லி மின்கும், உங்களில் நின்றும் மார்க்கம் உள்ளவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம். வஸ்ஸஅதி, செல்வம் உள்ளவர்களும் சத்தியம் செய்ய வேண்டாம். ஐயுத்து, இது அடிப்படையிலே அல்லா யுத்து என்றிருக்கும், கொடுக்க மாட்டார்கள் என்று. உலில் குர்பா, உறவினர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். இந்த வசனத்திலே உலுல் ஃபத்லி என்ற சொல் ஃபாயிலாக வந்திருக்கின்றது. ரஃபுடைய அடையாளமாக தம்மா வந்திருக்கின்றது. அதே சொல் மஃபூலாக வருகின்ற பொழுது நஸ்புடைய அடையாளமாக யா வந்திருக்கின்றது. ஐயுத்து உலில் குர்பா. இந்த வசனத்திலே அல்வாவு அலா ஹசபி மா கபில் லா ஹர்ஃபு நஹ்யின். யத்தலி என்பது அடிப்படையில் தலா யத்தலி என்ற சொல் ஃபியாலுன் முதாரியுன் மஜ்சூமுன் பிலா அந்நாஹியா, நஹியுடைய லாவை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்ட ஒரு முதாரியான ஃபியால். வஹுவ வலாமத்து ஜஸ்மிஹி, அதில் ஜஸ்ம் செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் ஹதுஃபு ஹர்ஃபில் இல்லத்தி, இல்லத்துடைய ஹர்ஃபை மின் ஆஹிரிஹி, அதனுடைய இறுதியிலிருந்து அது செய்யப்பட்டிருப்பதாகும். உலு என்பது ஃபாயிலுன் மர்ஃபூஉன் வலாமத்து ரஃபைஹி, அது ரஃபு செய்யப்பட்டதற்கான அடையாளம் அல்வாவு நியாபத்தன் அனில் தம்மதி, தம்மத்துக்கு பகரமாக வாவாகும். காரணம் லிஅன்னவு மஹ்மூலுன் அலா ஜம்இல் முதக்கரி சாலிம், முதக்கர் சாலிம் ஜம்முடன் சேர்க்கப்பட்டுள்ளது. வஹுவ முதாஃபுன். அல்ஃபதுலி என்பது முதாஃபுன் இலைஹி. மின் ஹர்ஃபு ஜர்ரின் கும் மஜ்ரூர் முத்தஅல்லிகானி பி மஹ்தூஃபின் வஹுவ ஹாலுன். அல்வாவு ஹர்ஃபு ஆத்திஃபின் அஸ்ஸஅதி மஅதூஃபுன். அன் ஹர்ஃபு மஸ்தரியா. யுத்து ஃபிஅலுன் முதாரிஉன் மன்சூபுன் பி அன், அன்னை கூட நஸ்பு செய்யப்பட்ட முதாரியான ஃபியால். வலாமத்து நஸ்பிஹி ஹதுஃபுன் நூனி, அது நஸ்பு செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் நூன் ஹதுஃப் செய்யப்பட்டிருப்பதாகும். லிஅன்னஹு மினல் அஃபாலில் ஹம்சதி, அது அஃபால் ஹம்சாவில் சேர்ந்தது. வல்வாவு, இதில் இருக்கக்கூடிய வாவு தான் தமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன், முத்தசிலான தமீர், அது ரஃபுடைய தானத்திலே ஃபாயிலுன் ஃபாயிலாக இருக்கின்றது. அன் அதுக்கு பின்னால் உள்ள அந்த ஃபியாலை மஸ்தராக மாற்றி ஏற்கனவே ஹதுஃப் செய்யப்பட்ட ஒரு ஜருடைய ஹர்ஃபுக்கு மஜ்ரூராக கொடுக்கின்றது. அதாவது அலா அன் லா யு து என்று இருக்கும். எனவே அன் வஜும்லத்துஹா ஃபி தஅவீலில் மஸ்தரி மஜ்ரூருன் பிஹர்ஃபி ஜர்ரின் மஹ்தூஃபின் தக்தீருஹு அலா அல்லா யு து. உலி என்பது மஃபூலுன் வஹுவ மன்சூபுன் வ அலாமத்து நஸ்பிஹி அல்யாஉ, அது நஸ்ப் செய்யப்பட்டதற்கான அடையாளம் அல்யாஉ நியாபத்தன் அனில் ஃபத்ஹத்தி, ஃபத்ஹாக்கு பாரமாக யாவாகும். லிஅன்னஹு மஹ்மூலுன் அலா ஜம்இல் முதக்கரி சாலிம், முதக்கர் சாலிம் ஜம்முடன் சேர்க்கப்பட்டுள்ளது. வஹு முதாஃபுன் வல் குர்பா முதாஃபுன் இலைஹி. வ அலாமத்து ஜர்ரிஹி கஸ்ரத்துன் முகத்தரத்துன் அலல் அலிஃபி. அல் குர்பா என்ற சொல் ஜெர் செய்யப்பட்டிருப்பதற்கான அடையாளம் அந்த அலிஃபில் இருக்கக்கூடிய, அந்த அலிஃபிலே தக்தீர் இருக்கக்கூடிய கஸ்ராவாகும். மனாமின் துஹூரிஹ தாதுரு, தாதுர் அது வெளிப்படுவதை விட்டும் தடுத்திருக்கின்றது. லிஅன்னஹு இஸ்முன் மக்சூருன், அது மக்சூரான ஒரு இஸ்மாகும். அடுத்தது இன்னஃபி தாலிக, நிச்சயமாக அதிலே இருக்கின்றது. லதிக்ரா, படிப்பினை இருக்கின்றது அல்லது உபதேசம் இருக்கின்றது. லி உலில் அல்பாப், புத்தியுள்ளவர்களுக்கு. இந்த வசனத்தில் லி உலில் அல்பாப், உலு என்ற சொல் ஜரு செய்யப்பட்டிருப்பதனால் ஜருடைய அடையாளமாக
யா வந்திருக்கின்றது. இதனுடைய யாராபு இன்ன ஹர்ஃபு தௌகீத் ஃபி ஹர்ஃபு ஜர்ரின் தாலிக இஸ்முல் இஷாரத்தி ஃபி மஹல்லி ஜர்ரின் அல் ஜாரு வல் மஜ்ரூரு முத்தஅல்லிகானி பிமஹ்தூஃபின் வஹுவ ஹபருன் முகத்தம். அல்லாமு லாமுல் இப்திதாயி திக்ரா என்பது இஸ்முஹா முஅக்கர் வஹுவ மன்சூபுன் வஅலாமத்து நஸ்பிஹி ஃபத்ஹத்துன் முகத்தரத்துன் அலல் அலிஃபி மனா மின் ظுஹூரிஹா அத்தஅذுரு லிஅன்னஹு இஸ்முன் மக்சூருன். அல்லாம் ஹர்ஃபு ஜர்ரின் உலி மஜ்ரூருன் வஅலாமத்து ஜர்ரிஹி அல் யாஉ நியாபத்தன் அனில் கஸ்ரதி லிஅன்னஹு மஹ்மூலுன் அலா ஜம்இல் முதக்கரி சாலிம் வஹு முதாஃபுன் வல் அல்பாபி முதாஃபுன் இலைஹி. அதேபோல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இதில் அல்ஹம்து முபத்ததவுன், அல்லாம் ஹர்ஃபு ஜர்ரின் அல்லாஹி லஃப்துல் ஜலாலதி மஜ்ரூருன் அல் ஜாரு வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகான பிமஹ்தூஃபின் வஹுவ ஹபருன். ரப்பி சிஃபத்துன் முதாஃப் அல் ஆலமீன முதாஃபுன் இலைஹி மஜ்ரூருன் வஅலாமத்து ஜர்ரிஹி அல் யாஉ நியாபத்தன் அனில் கஸ்ரதி லிஅன்னஹு மஹ்மூலுன் அலா ஜம்இல் முதக்கரி சாலிம். அடுத்ததாக வலபிசு ஃபி கஹ்ஃபிஹிம், அவர்களுடைய குகையிலே அவர்கள் தரித்திருந்தார்கள். சலாசமிஅத்தின் சினீன, 300 வருடங்கள் இருந்தார்கள். இதிலே லபிசு என்பது ஃபியாலுன் மாதின் மப்னியுன் அலல் தம்மி அல்வாவு தமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன் ஃபாயிலுன். ஃபுஜர்ரின் கஹ்ஃபி மஜ்ரூர் முதாஃப் ஹும் முதாஃபுன் இலைஹி முத்தஅல்லிகானி பி லபிசு. சலாச மஃபூலுன் ஃபீஹி முதாஃப் மிஅத்தின் முதாஃபுன் இலைஹி சினீன என்பது பதில். அடுத்ததாக அல்லதீன ஜஅலுல் குர்ஆன, அவர்கள் குர்ஆனை பல பகுதிகளாக மாற்றிவிட்டார்கள். இதிலே அல்லதீன என்பது இஸ்முன் மௌசூலுன், ஜஅலு ஃபிஅலுன் மாதின் மப்னியுன் அலல் தம்மி வல்வாவு தமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃபைன் ஃபாயிலுன். அல் குர்ஆன் என்பது மஃஊலுன் அவ்வலு, இதீன என்பது மஃஊலுன் சானின் வஹுவ மன்சூபுன் வஅலாமத்து நஸ்பிஹி அல் யாஉ நியாபத்தன் அனில் கஸ்ஃபத்ஹதி லிஅன்னஹு மஹ்மூலுன் அலா ஜம்இல் முதக்கரி சாலிம். அடுத்ததாக ஷகலத்னா அம்வாலுனா வ அஹ்லுனா, எங்களுடைய சொத்துக்களும் எங்களுடைய குடும்பமும் எங்களை திசை திருப்பி விட்டது. ஷகலத்னா, ஷகலத் என்பது ஃபியாலுன் மாதின் மப்னியுன் அலல் ஃபத்ஹி, நா தமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி நஸ்பின் மஃஊலுன் முகத்தம். அம்வாலு ஃபாயிலுன் முஅக்கர் முதாஃபுன், நா தமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் இலாஃபதி. அல்வாவு ஹர்ஃபு அத்ஃபின், அஹ்லு என்பது மஅதூஃபுன் மர்ஃபூஉன் வஅலாமத்து ரஃபிஹி அல்வாவு நியாபத்தன் அனில் தம்மதி லிஅன்னஹு மஹ்மூலுன் அலா ஜம்இல் முதக்கரி சாலிம் வஹுவ முதாஃபுன், நா தமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் இலாஃபதி. மின் அவ்சத்தி மா துத்இமூன அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் உணவளிக்கக்கூடியதில் நடுத்தரமானதில் நின்றும். மின் ஹர்ஃபு ஜர்ரின் அவ்சத்தி மஜ்ரூருன் முதாஃபுன் மா இஸ்முன் மௌசூலுன் முதாஃபுன் இலைஹி துத்இமூன ஃபிஅலுன் முதாரிஉன் மர்ஃபூஉன் வஅலாமத்து ரஃபிஹி சுபூத்துன் நூனி வல்வாவு தமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ரஃப்இன் ஃபாயிலுன். அஹ்லி என்பது மஃஊலுன் மன்சூபுன் வஅலாமத்து நஸ்பிஹி அல் யாஉ நியாபத்தன் அனில் ஃபத்ஹதி வஹு முதாஃபுன் கும் தமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் இலாஃபதி. அடுத்ததாக இலா அஹ்லீஹிம், இலா ஹர்ஃபு ஜர்ரின் அஹ்லி மஜ்ரூருன் வஅலாமத்து ஜர்ரிஹி அல் யாஉ நியாபத்தன் அனில் கஸ்ரதி லிஅன்னஹு முல்ஹக்குன் பிஜம்இல் முதக்கரி சாலிம் வ முதாஃபுன் ஹும் தமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் இலாஃபதி. இன்ன கிதாபல் அப்ராரி, நல்லவர்களுடைய பட்டோலை லஃபி அல்லியீன், அல்லியீனில் இருக்கின்றது. வமா அதிராக்க, உமக்கு எது அறிவித்தது. மா அல்லியூன், அல்லியூன் என்றால் என்ன என்பதை எது அறிவித்தது.
இன்ன ஹர்ஃபு தௌகீதின் கிதாப இஸ்மு இன்ன முதாஃப் அல் அபராரி முதாஃபுன் இலைஹி அல்லாமு லில் இப்திதாஇ ஃபி ஹர்ஃபு ஜர்ரின் இல்லியீன மஜ்ரூருன் அல் ஜாரு இல்லியீன மஜ்ரூருன் وعلامة جره الياء نيابة عن الكسرة لأنه محمول على جمع المذكر السالم. الجار والمجرور متعلقان بمحذوف وهو خبر. الواو حرف عطف ما اسم استفهام مبتدأ أدرى فعل ماض مبني على فتحة مقدرة على الألف وفاعله ضمير مستتر فيه جوازا. الكاف ضمير متصل في محل نصب مفعول أول. ما اسم استفهام مبتدأ عليون خبر مرفوع وعلامة رفعه الواو نيابة عن الضمة. جملة في محل نصب مفعول ثان لأدرى. وأما الأسماء الستة فترفع بالواو واو يكون رفع وتنصب بالألف ألف يكون نصب وتجر بالياء ياء يكون جر செய்யப்படும். பிஷரத்தி அன் தக்கூன முதாஃபத்தன் அவைகள் இதாஃபத் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை கொண்டு. ஃபைன் உஃப்ரிதத் அனில் இதாஃபத்தி இதாஃபத்தை விட்டும் அது நீக்கப்பட்டால் உரிபத் பில் ஹரகாத்தி லாஹிரத்தி லாஹிரான ஹரக்கத்துகளை கொண்டு ஏராப் செய்யப்படும். அது நஹ்வு வலஹு அஹுன் வ இன்னலஹு அபன் வ பனாத்துல் அஹி என்பதை போன்று. அல்வாவு அலா ஹசபி மா கபில் அல்லாம் ஹர்ஃபு ஜர்ரின் அல்ஹாஉ தமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் الجار والمجرور متعلقان بمحذوف وهو خبر مقدم. أخ என்பது مبتدأ مؤخر مرفوع وعلامة رفعه الضمة الظاهرة. إن له أبا إن حرف تأكيد اللام حرف جر الهاء ضمير متصل في محل جر مجرور متعلقان بمحذوف وهو خبر مقدم. أبا اسم إن مؤخر منصوب وعلامة نصبه الفتحة الظاهرة. وبنات الأخي الواو حرف عطف بنات معطوف مضاف الأخي مضاف إليه مجرور وعلامة جره الكسرة الظاهرة. وأن تكون إضافتها لغير ياء المتكلم அவைகள் முத்தக்கல்லிமுடைய அல்லாததின் பக்கம் இதாஃபத் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். ஃபைன் உதைஃபத் இலல் யா யாவின் பக்கம் இதாஃபத் செய்யப்படுமானால் ஒரிபத் பி ஹரகாத்தின் முகத்தரத்தின் அலாமா கபிலல் யா யாவுக்கு முன்னால் உள்ள சொல்லின் மீது தக்தீரிடப்பட்ட ஹரக்கத்துகளை கொண்டு ஏராப் செய்யப்படும். அது நஹ்வு இன்னஹாதா அஹி என்பதை போன்று. இன்ன ஹர்ஃபு தகீதின் அஹா லித்தன்பீஹி இதா இஸ்முல் இஷாரத்தி ஃபி மஹல்லி நஸ்பின் இஸ்மு இன்ன. அஹி என்பது ஹபருன் மர்ஃபூஉன் வலாமத்து ரஃபைஹி ضمة مقدرة على ما قبل الياء منع من ظهورها المناسبة وهو مضاف والياء ضمير متصل في محل جر بالإضافة. وأن تكون مكبرة அவைகள் முக்கப்பராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை கொண்டும். ஃபைன் சொகிரத் அவைகள் தஸ்கீராக்கப்பட்டால் ஒரிபத் பில் ஹரகாத்தி லாஹிரத்தி லாஹிரான ஹரக்கத்துகளை கொண்டு ஏராபு செய்யப்படும். அது நஹ்வு ஹாதா உபையுக என்பதை போன்று. ஹா லித்தன்பீஹி ذا اسم إشارة في محل رفع مبتدأ உபையு என்பது خبر وعلامة رفعه ضم آخره وهو مضاف والكاف ضمير متصل في محل جر بالإضافة. وأن تكون مفردة முஃப்ரதாக இருக்க வேண்டும் என நிபந்தனையை கொண்டும். ஃபைன் சுன்னியத் அவைகள் தஸ்னியாவாக்கப்பட்டால் அவு ஜுமியாத் அல்லது ஜம்மாக்கப்பட்டால் ஒரிபத் யாராபல் முசன்னா வல் மஜ்மூஇ முசன்னா மற்றும் மஜ்மூயினுடைய ஏராபாக ஏராப் செய்யப்படும். வல் அஃப்ஸஹு ஃபில் ஹனி ஹனு என்ற சொல்லிலே அஃப்ஸஹானது அன் நக்ஸு நக்ஸாகும் அதாவது ஹதுஃபு ஆஹிரிஹி அதனுடைய இறுதியை ஹதுஃப் செய்து வல் ஏராபு பில் ஹரகாத்தி அலன் நூனின் மீதுள்ள ஹரக்கத்துகளை கொண்டு ஏராபு செய்வதாகும். ஹாதா ஹனுக்கி ராய்து ஹனக்கி ஒ மரர்து பிஹனிக்கி என்பதை போலவாகும். ஏற்கனவே நாங்கள் அல் அஸ்மா சித்தாவுக்கு 3 வகையான ஏராபுகள் இருப்பதாக பார்த்தோம். இந்த ஹனு என்ற சொல்லை பொறுத்தவரையிலே அதை மன்கூஸாக பிரயோகிப்பதுதான் அஃப்ஸஹானது.
இதனால்தான் வலிஹாதா இதனால்தான் லம் யஉத்தஹு சாஹிபுல் ஜுர்ரூமியத்தி வலா கைரு ஜுர்ரூமியாவுடைய ஆசிரியர், அதாவது மத்தனுல் ஆஜுருமியாவுடைய ஆசிரியரோ இன்னும் சிலரும் இதனை மின்ஹாதிஹில் அஸ்மாய் இந்த இஸ்ம்களில் நின்றும் அவர்கள் கணக்கிடாமல் ஒஜாலூஹா ஹம்சத்தன் அவைகளை 5ஆக மாற்றியிருக்கின்றார்கள். எனவே அல் அஸ்மாவு சித்தத்து என்று சொல்லப்பட்டாலும் அல் அஸ்மாவுல் ஹம்சா என்று சொல்லப்பட்டாலும் ஒரே பாடத்தை தான் குறிக்கும். அம்மல் அம்சிலதுல் ஹம்சத்து அல் அம்சிலதுல் ஹம்சா ஃபஹி அவைகள் குல்லு ஃபியாலின் ஒவ்வொரு ஃபியாலும் இத்தசல பிஹி தமீரு தஸ்னியத்தின் தஸ்னியாவுடைய தமீர் சேர்ந்த ஒவ்வொரு ஃபியாலும் அது நஹவு எஃபாலானி வத்தஃபாலானி அவு தமீரு ஜம்மின் அல்லது ஜம்முடைய தமீர் சேர்ந்த ஒவ்வொரு ஃபியாலும் அது நஹவு எஃபாலூன வத்தஃபாலூன என்பவைகளை போன் அவு தமீருல் முஅன்னஸத்தில் முஹாத்தபத் அல்லது முஅன்னஸ் ஹாதிர் வாஹிதினுடைய தமீர் சேர்ந்த ஃபியால்கள் அது நஹவு தஃபாலீன ஃபஇன்னஹா இவைகள் துர்ஃபா பிசுபூத்தின் நூன் தரிப்படுவதை கொண்டு ரஃபு செய்யப்படும். ஒத்துஜ்ஸமு ஒத்துன்சபு ஒத்துஜ்ஸமு பி ஹதுஃபின் நூனை ஹதுஃப் செய்வதை கொண்டு நஸ்பும் ஜஸ்மும் செய்யப்படும். தன்பீஹுன் இது ஒரு உணர்த்துவதாகும். ஒலிம மிம்மா தகத்தம முந்தியவைகளில் நின்றும் புரிந்து கொள்ளப்பட்டது. அன்ன அலாமாத்தில் ஏராபினுடைய அடையாளங்கள் அர்பா அஷரத்த 14 இருக்கின்றன என்றால் அர்பாவுன் உசூலுன் அடிப்படையான 4 என்றால் அல் தம்மத்துல் ரஃபை ரஃபுக்கு தம்மத்து வல் ஃபத்ஹத்துல் நஸ்பி நஸ்புக்கு ஃபத்ஹா வல் கஸ்ரத்துல் ஜர்ருக்கு கஸ்ரா வல் ஜஸ்முல் சுக்கூனி சுக்கூனுக்கு வஸ்ஸுக்கூனு லில் ஜஸ்முக்கு சுக்கூன் வாஷருன் ஃபுரூன் மேலும் 10 ஃபரானவைகள் நாயிபத்துன் அன்ஹாதிஹில் உசூலி இந்த அடிப்படைகளுக்கு பகாரமாக வரக்கூடிய 10 ஃபரான அடையாளங்கள் என்றால் சலாசுன் தனூபு அனில் தம்மத்துக்கு பகாரமாக 3 பார்பவுன் அனில் ஃபத்தஹத்தி ஃபத்தஹாவுக்கு பகாரமாக 4 வஸ்னானி அனில் கஸ்ரத்தி கஸ்ராவுக்கு பகாரமாக 2 வாஹிதத்துன் அனில் சுக்கூனுக்கு பகாரமாக 1 அன்னன் நியாபத்தை மேலும் இவ்வாறு பகாரம் வருவது என்பது வாக்கியாத்துன் ஃபி சபாத்தி அபுவாபின் 7 இடம்பெறக்கூடியதாகும். அவ்வளவு முதலாவது மாலா என்சரிஃபு கைரு முன்சரிஃபானவைகள். அசானி ஜம்முல் முன்னதி சாலிம் இரண்டாவது முன்னத்துடைய சாலிமான ஜம். மூன்றாவது அல்ஃபியாலுல் முதாரியுல் முஅத்தலுல் ஆஹிரு கடைசி முஅத்தலான முதாரியான ஃபேல். அர்ராபியு அல் முசன்னா அல் ஹாமிசு ஜம்முல் முதக்கரி சாலிமு அஸ்ஸாதிசு அல் அஸ்மாஉ சித்தத்து அஸ்ஸாபிஉ அல் அம்சிலத்துல் ஹம்சத்து. இவைகள் தான் முஸ்னஃப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஏராபு சம்பந்தப்பட்டு சொன்ன விடயங்கள். இன்னும் நிறைய விடயங்கள் அல் கவாகிபு துர்ரியா என்ற கிதாபிலே எழுதப்பட்டிருக்கின்றன. ஒரு சில விடயங்கள் இந்த பாடத்தில் சொல்லப்பட்டது. இதல்லாமல் நிறைய விடயங்கள் அந்த ஷரஹ் கிதாபிலே இருக்கின்றன. இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் அவைகளை புரிந்து கொள்வதற்கு முடியுமாக இருக்கும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அது புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.